நான் வந்துட்டு மகேந்திரனுங்க. இந்த கோயம்புத்தூர் கிச்சன் எக்யூப்மெண்ட் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த உணவு தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த உலகத்திலேயே உணவு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த தொழிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருக்குது. உலகத்திலேயே பார்த்திங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறோம். இந்த தொழில் மூலிமா பல நல்ல திட்டங்களும் இந்த இந்தியாவிலேயே எங்களுடைய இந்த தொழிலை வந்து முதன்மை தொழிலாக மாற்றுறதுக்கான பல முயற்சிகளை நாங்கள் எடுத்து வந்துட்டுருக்கோம். இந்த அசோசியேஷன் மூலிமா அரசாங்கத்துக்கு எங்களை வந்துட்டு முன்னிறுத்தி இதை அரசாங்கத்துலேருந்து பல நல்ல திட்டங்களை எல்லாம் வாங்கி மக்களுக்கும் ஒரு நல்ல வழியில் சில நல்ல அம்சங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அசோசியேஷனுடைய வளர்ச்சிக்கு அரசாங்கமும் எல்லோரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். இந்த தொழிலையும் வந்துட்டு மென்மேலும் வளர்றதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும்னு கண்டிப்பாங்க. இந்த தொழிலாகப்பட்டது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான தொழில். மற்ற தொழில் மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு 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 உணவு தொழில்ங்கிறது ஒரு ஹோட்டல் ஆகட்டும், ஒரு கல்யாண மண்டபம் ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியல் கேட்டீனோ இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியோ, இது எந்த மாதிரி இடத்துகளுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரியான டிசைனை பண்ணி கிச்சன் வந்துட்டு ஒரு மாதிரி செட் பண்ணி எல்லாம் கொண்டு வரதுங்கிறது பெரிய வேலை. ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த தொழில் அவ்வளோ கடுமையான கஷ்டங்களுக்கு இடையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது இதுக்கிடையில் வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்டேருந்து எங்களுக்கான சில உதவிகள் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கணுங்க. இப்போது தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் தொழில் பூங்கா அமைப்பதற்காக நாங்கள் சில விஷயங்களெல்லாம் நாங்கள் அரசாங்கத்திட்ட முன் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு கிடச்சிதுன்னா இன்னுமே இந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது, கோரிக்கையாக இருக்குங்க.